சரோ வந்துட்டாளாமா? ஆ வந்துட்டாப்பா. உடம்புக்கு எதாவது முடியலையா? ஏன் அப்படி கேட்குற? இல்ல ஒரு மாதிரி பேசுறீங்களே அதான். உடம்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. என் குரல் ஒரு மாதிரி இருக்குன்னா உன் பொண்டாட்டி தான் காரணம். ஏம்மா என்னாச்சு? உன் பொண்டாட்டி வந்தாப்பா. எப்போ வந்த எப்படி வந்தேன்னு கேட்டேன். எந்த கேள்விக்கும் பதிலே சொல்லலை. அவ பாட்டுக்கு போனா சாப்பிட்டா குழந்தைய தூக்கிட்டு போய் படுத்துக்கிட்டா. நீ வந்ததும் வராதுமா அவளை பற்றி கேட்குற. நான் என்னத்தன்னு சொல்றது ஏதுன்னு சொல்றது? குரல் இப்படி இல்லாமல் வேற எப்படி இருக்கும்? ஏன் சரோ, என்னமோ நடந்து போச்சு. எங்கே தான் நடக்கலை? எல்லார் வீட்லேயும் இருக்கிறது தானே. இதை இனிமேல் பெருசுப்படுத்தி பிரயோஜனம் இல்லை. ஆமாம், அம்மா ஏதாவது கேள்வி கேட்டால் பதில் சொல்ல வேண்டியதானே? அவங்க என்கிட்ட எதுவுமே கேட்கல, நட்ராஜ் கிட்ட தான் கேட்டாங்க. பாத்தியாடா உன் பொண்டாட்டி எப்படி பேசுறான்னு பாரு. அவன் என்னமோ பெரிய மனுஷனா, அவங்கிட்ட போய் நான் கேட்டேனா? இவ்வளோ பிரச்சனை நடந்து முடிஞ்சு திரும்பி வந்த பிறகும் எவ்வளோ நெஞ்செழுத்தத்தோட பேசுறான்னு பாரு. இவன் மாறுவான்னு எனக்கு தோணலப்பா. ஐயோ, இதுக்கு மேலே நான் ஏதாவது பேசுனேன்னா நான் பொல்லாதவளாயிடுவேன். அப்புறம் சுத்தி வளைச்சு எல்லாரும் ராஜ கோவக்காரி கொடுமைக்காரின்னு சொல்லுவாங்க. எனக்கு என்ன வந்துச்சு? கை கழுவிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இல்லை எனக்கு வேண்டாம். நடராஜன் இங்கே தூங்கிட்டானா? இல்ல, முடிச்சிட்டு தான் இருக்கான். வாடா 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 வாடா. இந்த அப்படி எப்படா இருக்க? அப்பா ஞாபகம் வந்துச்சாடா உனக்கு? ராஜா, சரோ சரோ, அம்மா பேசுனதை பெருசு பண்ணாத. உன் மேல தப்பு இருந்திருக்காதுன்னு எனக்கு தெரியும். அம்மா அவன்கிட்ட சகஜமா பேசியிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். கவலைப்படாதீங்க, இனிமே என்னால இந்த வீட்ல எந்த பிரச்சனையும் வராது. முட்டாள்தனமா என் தன்மான உணர்ச்சி நடுவுல தலை தூக்குச்சு. மான ரோஷம்லாம் பார்த்தா ஒண்ணுமே நடக்காதுங்க. மிஞ்சி போனா என்ன, வாழா வெட்டி நாத்தனார வீட்டை விட்டு துரத்துனவ, புகுந்த வீட மதிக்க தெரியாதவ, அப்படி இப்படின்னு வெளியில அசிங்கமான பேர் கிடைக்குமே தவிர மன நிம்மதி எங்கேயும் கிடைக்காதுங்க. இனிமே நான் ஜாக்கிரதையா இருக்கேன். சரோ, ஆமாங்க, என் தன்மானத்தை வீட்டுல விட்டு கொடுத்துட்டு வெளியில கௌரவத்தை காப்பாத்துறதுக்கு முயற்சி செய்யறேன். என்ன சரோ, என்னென்னமோ பேசுற? நான் சொன்னதையெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிக்கிறதுக்கு நான் முயற்சி செய்யறேன். என்ன நம்புங்க. இதுதானே நடந்துச்சு. இந்த அப்பனை பத்தியா நான் நாயது இல்லையாம நினைச்சிட்டு வருத்தப்பட்டு எடுத்துக்கிறேன். உனக்கு ஒரு பழமொழி தெரியுமா? என்னப்பா? அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயும்பாங்க. எந்த பொண்ணு கண்ணில் கண்ணீர் வந்தாலும் அதுக்கு ஏதோ பிரச்சனைன்னு நான் நினைச்சுக்கிறேன்.
ஆனந்த கண்ணீர் கூட ஒண்ணு இருக்குதுங்க, நான் மறந்துட்டேன் பத்தியா. என்னப்பா நீங்க? இதோட பிரசவ நேரத்துல பம்பாய் போக வேண்டியதை நினைச்சு கோபி மாப்பிள்ள உணர்ச்சி வசப்பட்டிருக்கிறாரு. அதை பார்த்து இது நிகழ்ந்துருச்சு. இப்படி பாசத்தால வந்த கண்ணீர், பிரச்சனையால வந்த கண்ணீர் நான் நினைச்சுக்கிட்டு ராத்திரி பூரா தூங்காம கோபி மாப்பிள்ள சாப்பிடாம படுத்துக்கிட்டாரு. அப்படி என்ன ஒரு கோபம், இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு பரண்டு படுத்து தவிச்சு போயிட்டேன். அப்பா நீங்க இருந்தாலும் ரொம்ப மோசம். இப்படி மனசுக்குள்ளேயே போட்டு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் எதுவுமே சரி வராது. எதா இருந்தாலும் தானா நடக்கும்னு நினைச்சு பழகிக்கோங்கப்பா. மனசுக்குள்ளேயே போட்டு குழப்பிட்டு இருந்தீங்கன்னா உடம்புக்கு தான் கெடுதல். ஒன்னே ஒண்ணு சொல்றேன்பா, நீங்க நினைச்சு கவலைப்படுற அளவுக்கு எங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது. மாப்பிள்ளை வாங்க வாங்க. என்ன மாமா இந்த ரூம்குள்ள இருந்தா வர என்ன இவ்வளவு தூரம் வரவே இருக்கிறீங்க? மாப்பிள்ளை நீங்க கவலையே படாதீங்க, எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுருங்க. நீங்க எந்த கவலையும் இல்லாம பம்பாய்க்கு போயிட்டு வாங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். பம்பாய்க்கு போய் வேலையை வெற்றிகரமா முடிச்சிட்டு வாங்க. சரிங்க மாமா. இது உங்களுக்கு பெரிய வாய்ப்பு. செய்தாவன இங்க நாங்கெல்லாம் இருக்கோம்ல. பிரசவம் நல்லபடியா நடக்க, அழகான குழந்தை அழகா பிறக்கும். அதை கோழி குஞ்சு மாதிரி பொத்தி உங்க கையில ஒப்படைச்சு போடுறேன். இருக்கலாம் மாமா, என்னதான் இருந்தாலும் பிரசவ நேரத்துல நான் கூட இருக்கிற மாதிரி வருமா? என்ன கோபி நீங்க என்னமோ உலகத்துல உங்க பொண்டாட்டி தான் புதுசா புள்ள பெத்துக்கிற மாதிரி சொல்றீங்க. நாங்களும் தான் பெத்துக்கிட்டோம். இருக்கலாங்க, ஆனா ஏன் பொண்டாட்டிக்கு தானே தலைப்பிரசவம். ஏதேது வாய்ப்பு கிடைச்சா பொண்டாட்டிக்கு பதிலா நீங்களே புள்ளைய பெத்துக்குவீங்க போல இருக்கு. என்ன நீ இப்படிலாம் பேசுற? அட வெக்கத்தை பாரு. குட் மார்னிங். வாங்க தம்பி. மாமா வாங்க. என்னடா எல்லாரும் வாவான்னு கூப்பிடுறாங்க, நீ மட்டும் மேலே எங்கேயும் பார்த்துட்டு இருக்க? இங்க எப்படி வந்தீங்க? ஆமா, இந்த வீட்டுக்கு வரதுக்கு பாஸ்போர்ட் விசா எல்லாம் தேவைப்படுதா என்ன? அது சரி, நீ என்ன சொல்லாம திடீர்னு வந்துட்ட? ஏன் அப்பாட்ட சொல்லிட்டு தானே வந்தேன்? அப்பா கிட்ட தானே. அவர் காலையில போன மனுஷன் இது வரைக்கும் ஆளே காணோம். அது மட்டும் இல்லாம வீட்டு வரி கட்ட இன்னைக்கு கடைசி நாள். அவனே ஒரு 2000 போட்டு போயிருக்கான். இதை பாரு கோபி, நீ என்னமோ ஜாலியா இங்கே செட்டில் ஆயிட்ட. நம்ம வீட்டில் என்ன தவிர யார் பொறுப்பா இருக்காங்க சொல்லு? வீட்டு வரி யார் கட்டுறது? அதான் உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு போறான்னு வந்தேன். ஆமா, இவர் இங்க இருக்காருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ரொம்ப சிம்பிளுங்க. அழகர் குளத்துக்கு ஃபோன் பண்ணேன், விஜய் இங்க இருக்கிறத சொன்னாங்க. அப்ப கோபி எங்க இருக்க போறேன்? கொண்டா சீக்கிரம். இந்தாங்க பணத்தை பிடிங்க, நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. நான் ஒரு மணி நேரத்துல வந்து சேர்றேன். என்ன கோபி விளையாடுறீங்களா? உங்களுக்காக விதவிதமா டிஃபன்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அப்படியே கிளம்பினா எப்படி? சாப்பிட்டு தான் போகணும். அப்புறம் என்ன கோபி, இட்லி வடை பூரி பொங்கல் கேசரி எல்லாம் ரெடி. நிம்மதியா ஒரு கட்டு கட்டிட்டு வா. ஏங்க நீங்களும் சாப்பிட்டு போங்க. ஐயோ, எனக்கு டியூட்டி தான் ஃபர்ஸ்ட். இந்த பாருமா, ஒண்ணா கொண்ட இடத்துல அளவோட தான் இருக்கணும். அண்ணே கிளம்புங்க. சரி. உன்னோட ட்ரெஸ் எல்லாம் சூட்கேஸ்ல வச்சு நானே கொண்டு வந்து கொடுத்துருவேன். கிளம்புங்கண்ணே. இல்ல பிரசவம் வரைக்கும் எப்படி இருக்க போற? அதான் அண்ணே கிளம்புங்கண்ணே. வரேன் மாமா, வரேன் விஜய். அடடே குமாரனே, இல்ல இன்னொரு நாளைக்கு ஃப்ரீயா பேசுவோம், டைம் இல்ல, வரேன். கோபி பிரஷ் பேஸ்ட் பேப்பர் யோசிச்சுட்டே இருந்தேன் என்னடா பண்றதுன்னு. கோபி விஜய் கிட்ட காப்பி கொடுத்துன்றேன். வா விஜய். பரவாயில்லையே, இப்படி சிரிச்ச முகத்தோட இருக்கிறது எவ்வளவு நல்லா இருக்கு. நீ பாட்டு கடுகடுப்பா காலையில வந்து என் முன்னாடி நின்னா எனக்கு எரிச்சல் தானே வரும். இதெல்லாம் தேவையா? சும்மா கோவமா பாக்குறதும் கோவமா பேசுறதும் எதுக்கு இதெல்லாம்? சரி சரி சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஆப்பமும் தேங்காய் பாலும் பண்ணி வச்சிருக்கேன். அட பரவாயில்லையே. சரி கொடு. காஃபியா? என்னங்க ராத்திரி ரமேஷ் ரூம் பக்கம் போனீங்களா? ஏண்டி கேக்குற? இல்லைங்க, 2-3 தடவை போய் பார்த்தேன். லைட் எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. ராத்திரி பூரா அவன் தூங்கல போல இருக்கு. அப்படியா?
ஆமாங்க, அவ ரொம்ப மனசு நொந்து போன மாதிரி தெரியுது. எனக்கு தெரிஞ்சு இவ காலேஜ்ல படிக்கும்போது கூட எதுலயும் இவ்வளவு தீவிரமா இருந்தது இல்லைங்க. இப்ப இந்த பொண்ணு விஷயத்துல இவ்வளவு தூரம் பாதிக்கப்படுவான்னு நான் நினைக்கலங்க. எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குங்க. இப்படியே இருந்தா இதுக்கு என்னதான் முடிவு? அவங்களும் ரொம்ப தீர்மானமா சொல்லிட்டாங்க. இவனும் மனச மாத்திக்கிற மாதிரி தெரியல. பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கா. ஒரே பையன். இப்படி இருந்தா நாம எப்படிங்க நிம்மதியா இருக்க முடியும்? எனக்கு சாப்பாடே இறங்க மாட்டேங்குது. என்னங்க, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க உம்முன்னு இருந்தா எப்படி? இத பாரு, நான் நேத்திக்கே அவன்கிட்ட பக்குவமா பேசியாச்சு. இதுக்கு மேல என்ன என்னடி பண்ண சொல்ற? உடனே அவன் எல்லாத்தையும் மறந்துட்டு பழைய நிலைமைக்கு வரணும்னு எதிர்பார்க்கறது தப்பு. வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். 1 வாரம் ஆகும், இல்ல 10 நாள் ஆகும். ஆனா கண்டிப்பா வருவான். இது நடுவுல நீ போய் எதுவும் பேசி அவனை குழப்பாத. அமைதியா நீ என்ன வேலை செய்யறியோ அதை செஞ்சுட்டு இரு. எப்படிங்க முடியும்? இவன் சாதாரணமா இருந்தா தானே நான் என் வேலையை பார்க்க முடியும். இவன் முகப்புற வேதனையை சுமந்துகிட்டு இருந்து சரியா சாப்பிடாம இருந்தா எப்படிங்க நான் என் வேலையை பார்க்க முடியும்? நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாரிசுங்க. என்னடி இப்ப அதுக்கு என்ன பண்ண சொல்ற? அவன் ஒரே வாரிசுன்னு தான் அவன் விருப்பத்துக்கு மதிப்பு கொடுத்து வீடு தேடி போய் பொண்ணு கேட்கற அளவுக்கு நான் இறங்கி வந்தேன். இதுக்கு மேல நீ என்ன பண்ண சொல்ற? அந்த பொண்ணை கடத்திட்டு வர சொல்றியா? ஓடி போய் வேலையை பாரு. சும்மா தோணன்னு பேசி எனக்கு டென்ஷன் கொடுக்காத. எதுக்குங்க கோச்சுக்கிறீங்க? வேற யாருக்கிட்ட போய் இத சொல்ல முடியும்? அது இல்லடி, என் கோவத்துக்கு என்கிட்டயும் பதில் இல்லையே. கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும், என்ன நம்பு. வேற வழி தெரியல. ஏங்க, வேற வழியே இல்லையா? என்ன பேச்சு பேசுற நீ? நீ நம்ம பையனை பத்தி மாத்திரம் தான் யோசிக்கிற. இந்த காலத்துல நம்மள மாதிரி வசதியானவங்க வலிய வீடு தேடி போய் ஒண்ணு கேட்டோ தரமாட்டேன்னு சொல்ற தகப்பங்க ரொம்ப அபூர்வண்டி. நம்மளையும் நம்ம அந்தஸ்தையும் பொருட்படுத்தாம வேண்டான்னு அந்த சிதம்பரம் சொன்னார. ஏன்? சரோடைய வாழ்க்கையை பத்தின பயம் அவருக்கு இருந்துச்சு. அதுல நியாயமும் இருக்கு. மாணிக்கத்தோட அம்மா ஒரு சரியான ராட்சசி. ஒருவேளை சிதம்பரம் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருந்தா அதையே சாக்கா வச்சு அவ சரோட வாழ்க்கைய நாசம் பண்ணி இருப்பார். இத பாரு, முடிவா சொல்றேன், இனிமே இத பத்தி என்கிட்ட பேசாத. இதோட இந்த பேச்சனை விட்டுடு. என்ன நீ இதெல்லாம்? என்னது? ஏதோ மறு வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளை கவனிக்கிற மாதிரி எல்லா வகைகளும் செஞ்சு வச்சு கவனிக்கிறீங்க. என்ன கோபி இது? தினமும் இப்படி எல்லாம் பண்றோம்? என்னைக்காவது ஒரு நாள் தானே விதவிதமா சமைக்கிறோம். தினமும் இந்த மாதிரி சமைச்சா கார்மெண்ட்ஸ் இழுத்து மூடிட வேண்டியதுதான். ஏன்டா அப்படி சொல்ற? சம்பாதிக்கிறதே சாப்பிட தானே. ஏமாமா, சாப்பிடுறதுல வித்தியாசம் இருக்குல்ல. என்னென்ன வித்தியாசம் இருக்கு? தின்னுட்டு வேலைக்கு போறது ஒண்ணு, தின்னே அழிக்கிறது ஒண்ணு. தினமும் இந்த மாதிரி 12 வகை சமைச்சு சாப்பிட்டோம்னா வயிறு கெட்டு போயிடும், பணமும் அழிஞ்சு போயிடும். அடியே பவானி, நான் சொன்னேனே இந்த சாம்பார் எடுத்து உன் மாமா தலைமையில கொட்டு. ஐயோ அண்ணி, என்ன திடீர்னு வன்முறையில இறங்கிட்டீங்க? பின்ன என்னங்க கோபி, உங்களுக்கு ஆசையை சமைச்சு நீங்க சாப்பிட உட்காரும் போது இப்படியா பேசணும்? என்னங்க, அக்காக்கு இந்த மாதிரி விதவிதமா சமைச்சு பரிமாறணும்னு ஆசை. அப்படியா நீ? ஆமா கோபி, எனக்கு நிஜமாவே ரொம்ப ஆசை. வாரத்துல ஒரு முறையாவது நாங்க 3 பேரும் அங்க போனோம், அந்த 3 பேரும் இங்க வரணும். ஆசையா விதவிதமா சமைச்சு பரிமாறி சாப்பிட்டு சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும்னு ஆசை. ஆனா அந்த 3 பேரால இங்க வர முடியல, எங்களாலே அங்க போக முடியல. ஏய், சும்மா 3 பேருங்கிற. யார் அந்த 3 பேரு? என்ன கிண்டலா? நான் என் தங்கச்சிங்க சாரோ லீலா என்னையும் பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். அதானே பார்த்தேன். நீ என்னமோ எங்க சகலைங்க மேல அக்கறையில பேசுறேன்னு நினைச்சேன். நீங்க சும்மா இருங்க. என் ஆசையெல்லாம் நிராசையாவே இருக்கு. எப்ப பாரு சண்டை மனஸ்தாபம் இப்படியே பழகிடுச்சு. ஏன் ஏன் கோப்பி சிரிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல. ஏன் கோபி சிரிக்கிறாப்புல எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்னடா உங்க அண்ணி சமாதான புறா மாதிரி பேசுறாளே, ஏற்கனவே இவ தானே சண்டைக்கோழி மாதிரி நினைச்சு தானே சிரிக்கிறியா? நீங்க சும்மா இருங்க. அப்படியா கோபி? என்ன கோபி இப்படி சொல்லிட்டீங்க? இல்லனே, எனக்கா இவ்வளவு பதார்த்தங்கள்லாம் இவ்வளவு வெரைட்டியா செஞ்சு வச்சிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு என்னால எப்படி பொய் சொல்ல முடியும்? இந்தாங்க, இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஐயோ வேணாங்க, ஐயோ வேணாம், சாப்பிடுங்க. ஐயோ வேணாம், சாப்பிடுங்க. என்ன நீங்க இங்க பாருங்க, விஜய் சாப்பிடும். என்ன விளையாடுறீங்களா? ஒண்ணு தானே சாப்பிடு. எனக்கு வேண்டாம், இந்தாங்க. வேணாமா? வேண்டாம். சரி விடு. ஏய், என்னது இங்க? எங்க? இங்க 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 இங்க. எங்க? தர வாய் தர. இங்க எங்கயா? எங்க? நல்லா தர.
இந்த நீங்களே தான் இருக்கீங்களா பாத்தீங்களா நீ விஜய் மாதிரி இருந்தா நானும் கோபி மாதிரி இருப்பேன். கோபி என்ன இப்படி எல்லாருக்கும் முன்னாடி உங்க முன்னாடி ஊட்டி ஊட்டி வளர்க்குறியா? ஐயோ நான் என் பொண்டாட்டி கூட்டி விடல, என் குழந்தைக்கு தான் ஊட்டி விட்டு இருக்கேன். இது மட்டும் இங்க பாரு, இது மட்டும் சொல்லு. நான் ஊருக்கு போறேன், உன்னை எப்படி கவனிச்சுக்கிறது? இன்னொன்னு மாப்பிள்ள, நீங்களாவது எப்போ இதே மாதிரி இருங்க அந்யோன்யமா. மாமா, நானும் இல்லை, நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லாருமே இதே மாதிரி அந்யோன்யமாகவும் ஒட்டுதலாகவும் இருப்போம். அந்த காலம் சீக்கிரம் வந்துடும் மாமா.